இப்ப இந்த பொண்ணுக்கு இந்த வீட்ல இருக்கிற கன்னி பொண்ணு பாத பூஜை பண்ணணும். நல்ல விஷயம் சாமி. ஏன்னா எங்க கவிதாவுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நாங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். இத செஞ்சா அவளுக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்றீங்க. உங்க வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் சாமி. இல்ல, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நான் அந்த பாத பூஜை எல்லாம் செய்யவே மாட்டேன். என்ன கவிதா இது? பட்டுன்னு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா எப்படி? சாமி அவ்வளவு தூரம் சொல்றாரு, அப்புறம் என்ன? வீட்ல கன்னி பொண்ணுங்க இருந்தா சுமங்கலிகளுக்கு பாத பூஜை செஞ்சே ஆகணும். அப்படி செய்யலன்னா இந்த பூஜையோட முழு பலன் கிடைக்காது. அது மட்டும் இல்ல, பூஜையில இப்படி ஒரு குறை வைக்கிறது இந்த வீட்டுக்கே பாதகமா போயிடும். அதான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்ல சாமி. என்னம்மா பேசுற? அம்மா, அவளுக்கே நம்பிக்கை இல்லைன்னா அவளை எதுக்குமா கம்பல் பண்றீங்க? அண்ணி, இது கவிதாக்கு பிடிக்குன்றதுக்காக பண்ற பூஜை இல்ல, நம்ம குடும்பம் நல்லதுக்காக பண்றது. கவிதாக்கு இது பிடிக்கிறது இருக்கட்டும், அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ குடும்பத்துக்காக செய்ய வேண்டியதானே. என்னன்னு பார்த்துட்டு கம்முன்னு இருக்கீங்க? எடுத்து சொல்லுங்க. ஆமாமா. கவிதா, இது ரொம்ப முக்கியமான பூஜைமா. இப்ப போய் பாத பூஜை பண்ண மாட்டேன் அடம் பிடிச்சா எப்படி? சாமி இவ்வளவு தூரம் சொல்றாரு, பிடிவாதம் பிடிக்காதம்மா, பண்ணு. என்ன கவிதா இது? எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீ ஏன் யோசிக்கிற? மகாவுக்கு பாத பூஜை பண்றதுல உனக்கு என்ன கஷ்டம்? கவிதா, சுமங்கலி பூஜை அவதானே பண்ணிருக்கா, அதனாலதான் மாமா சொல்றாரு. என்ன மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் மாப்ள. நேரம் பார்த்து கோத்து விடுறீங்களா? உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சித்தி, அத்த, இந்த குடும்பத்துக்காக நீங்க எது கூட செய்ய மாட்டீங்களா? கவிதா வா, நேரம் ஆகுது. மகா, நீ போய் நில்லு. கவிதா வா, வாமா.
ஏய், நீ ஏன் ரூம்ல வச்சு அப்படி ஒரு லுக்க விட்டுட்டு போனேன்னு எனக்கு அப்ப புரியல. இப்ப புரியுதடி. ஆனா கௌதம் மட்டும் கரெக்டா சொன்னாரு. அவ பயந்து போய் பார்க்கல, ஏதோ உள்ள அர்த்தத்தோட நக்கலா பார்த்துட்டு போறாள. என்னையே உன் காலை கழுவ வச்சிட்டல. இதெல்லாம் இப்படியே மறந்துடுவேன் மட்டும் நினைக்காத. சீக்கிரமே இந்த கவிதா உனக்கு நிச்சயம் பதிலடி தருவா. அப்ப புரியும் உனக்கு என்ன பத்தி.